லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமில் Unit-3 பார்ப்போம். Unit-3ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கரிக்குலம் அண்ட் லாங்குவேஜ் எஜுகேஷன் சொல்கிற டாபிக்ஸு. இன்டகிரேட்டட் கரிக்குலம்னா எல்லாம் கலந்த கலவை. ஓகே, எல்லாத்தையும் கலந்து நம்ம கற்றுக்கிறது. இதை பற்றி பார்ப்போம். இன்டகிரேட்டட் கரிக்குலம் டைப்ஸ், மீனிங்ஸ், கீ ஃபீச்சர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து என்னதுன்னா கொஸ்டின் நம்பர் 1ல் பார்க்கலாம். மீனிங் என்ன? இன்டகிரேட்டட் கரிக்குலம். இன்டகிரேட்டட் கரிக்குலம்னா என்ன? இன்டகிரேட்டட் கரிக்குலம்னா நான் சொன்னேன் எல்லாத்தையும் கலந்துறது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ஒரு பெடகாஜிக்கல் அப்ரோச்சாக இருந்தாலும், டீச்சிங் அப்ரோச்சாக இருந்தாலும் அது என்ன கனெக்ட் பண்ணணும்னா 2 or more. ஓகே, 1 or moreன்னு அவங்க சொல்ல 2 or more. அதுக்கு அட்லீஸ்ட் வந்து டூ டிசிப்ளின்ஸாவது இருக்கணும், இல்லை ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடீஸாக இருக்கணும். இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்னு எடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கக்கூடாது, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து மற்ற சப்ஜெக்ட்ஸையும் ரிலேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸ்கூல் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா, காலேஜ் லெவல்ஸில் என்ன சொல்கிறாங்க, பர்டிகுலர் டிசிப்ளின் நீங்கள் எடுத்தீங்க, ஃபிசிக்ஸ் டிசிப்ளின் எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மாத்திரம் இல்லை, அதோட மேக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், கெமிஸ்ட்ரியை நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கிறது தான் வந்து இன்டகிரேட்டட் கரிக்குலம்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு யூனிஃபையிங் கான்செப்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க, எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் கரிக்குலம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, டு பிரேக் டவுன் த பேரியர்ஸ் பிட்வீன் டிசிப்ளின்ஸ். டிசிப்ளின்ஸ்க்கு நடுவில் இருக்கிற தடைக்கற்களை எடுத்து போட்டுட்டு நீங்கள் படிக்கிறது தான் வந்து இன்டகிரேட்டட் கரிக்குலம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க கூட போக மாட்டாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட எந்த சப்ஜெக்ட்ஸோ எதை ரிலேட் பண்ணி படிக்கிறதோ எதுவுமே கிடையாது. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்டகிரேட்டட் கரிக்குலமில் அந்த பேரியர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸும் படிக்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் கரிக்குலமில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டட், சீக்வன்ஸ், ஷேர்டு. இதோட ஜென்ரல் மீனிங்லாம் உங்களுக்கு தெரியும். கனெக்டட்னா இணைக்கிறது, சீக்வன்ஸ்னால் 1 by 1 இருக்குது, ஆர்டராக இருக்குது, ஷேர்டுனா கொத்து ஷேர் பண்ணுறது, வெப்னா நம்மளுடைய சூப்பர்மேன் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் இருக்குது இல்லையா, எல்லாம் கலந்தது. ஓகே, அதுதான். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் கனெக்டட் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு டிசிப்ளினை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வென் டாபிக் சரௌண்டிங் டிசிப்ளின்ஸ் ஆர் கனெக்டட். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்னென்ன டிசிப்ளின்ஸ்லாம் அதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காகவும், அதை வச்சு அதை ரிவ்யூ பண்ணி அதை ரீகான்செப்ஷுவலைஸ் பண்ணுறதுக்காகவும் வித்தின் அ டிசிப்ளின் இது வந்து கனெக்டட்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து இதில் ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது. என்ன ஷார்ட் கம்மிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் அடுத்த டிசிப்ளினில் என்னென்ன இருக்குது நீங்கள் கனெக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி கன்செப்ஷுவலைஸ் பண்ணால் கூட இது இன்னுமே ரிமைன்ஸ் இன் 1 டிசிப்ளினில் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு ட்ராபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஷார்ட் கம்மிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன, அதாவது ஒரு இங்கே ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டீச்சர்ஸ்க்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் தேவை. அப்போது வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை இதோட இணைச்சி காமிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் when similar ideas are taught together although in different subjects, which facilitates learning across content areas but requires a lot of communication among teachers of different subject disciplines. So என்னதான் நம்ம சிமிலர் ஐடியாஸை டீச் பண்ணால் கூட, ஏன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து டீச் பண்ணால் கூட இட் ரிக்வயர்ஸ் டீச்சர்ஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் தேவை. அப்போது அவங்க அந்த சப்ஜெக்டை இன்லைன் வித் செவரல் கனெக்ஷன்ஸோடு டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு குவாண்டம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து டீச் பண்ணால் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்குது. அப்போ அந்த ஃபிசிக்ஸில் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்ற கெமிஸ்ட்ரியில் இருக்க மேஜரில் இருக்கிற அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேயும் சிமிலர் கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் டீச்சரும் கெமிஸ்ட்ரி டீச்சரும் இது பண்ணினாங்கன்னா, இந்த டாபிக் நீங்கள் குவாண்டம் எடுத்திங்கன்னா நானும் அட்டாமிக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஷேர்டுன்னா என்ன, this is when teachers use their planning to create an integrated unit among 2 disciplines.
2 டிசிப்ளின்ஸ்க்கு நடுவில் அவங்க வந்து பிளானிங்கை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவர் திஸ் மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் லாட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வேணும், கொலாபரேஷன் வேணும் அந்த 2 டீச்சர்ஸ்க்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா the structure of human eye could be taught by biology. பாருங்கள், கண்ணை பற்றின ஒரு டாப்பிக்கை எடுத்திங்கன்னா அதை எதுலேயும் இப்போ டீச் பண்ணலாம், பயாலஜிலையும் டீச் பண்ணலாம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சப்ஜெக்டையும் டீச் பண்ணலாம். அண்ட் 3 டைமென்ஷனல் மாடல் அவங்க அந்த கண்ணை வச்சு அந்த 3 டைமென்ஷனல் மாடலில் ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி அதன் மூலயமா எடுக்க வைக்கலாம். ஸோ கம்ப்யூட்டரும் வருது, இதில் எப்படி 3Dல கண்ணை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதும் வருது. அட் த சேம் டைம் அவங்க சயின்ஸ், அதாவது பயாலஜியும் படிக்கிறாங்க. டிஃபெக்ட்ஸ் இன் சைட்ஸ் விஸ் ஷார்ட் சைட்டா லாங் சைட்டா இதெல்லாமே ஐ டிஃபிஷியன்சி எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ ஃபிசிக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அதில் எந்த மாதிரி லென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ஷார்ட் சைட் லாங் சைட்டில் வச்சு அவங்க படிக்க வைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. த டீச்சர் கேன் யூஸ் வீடியோ ப்ரெசன்டேஷன் அஸ் வெல் அஸ் சார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லுஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல. அடுத்தது 4th வெப்டுன்னா என்ன? திஸ் இஸ் when a teacher decides to base all subjects areas around a central theme. ஓகே, எல்லா சப்ஜெக்ட் ஏரியாஸையும் ஒரு சென்ட்ரல் தீம் எடுத்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணும், கனெக்ஷன்ஸ் டு தீம் வித்தின் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கும். இது எப்படி, ஒரே ஒரு தீம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பைடர் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பைடர் எடுத்து வெப்பை நீங்கள் வீசுறீங்க அப்படின்னா ஸ்பைடர் என்னது டாபிக். இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ற டாப்பிக்கை எடுத்து கெமிஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஃபிசிக்ஸில் நீங்கள் எப்படி அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி சொல்லி தருவீங்க, ஜியாகிரஃபியில், பயாலஜியில் இது எல்லாமே படிக்கிறது தான் என்னது அப்படின்னு சொன்னால் இன்டகிரேட்டட் கரிக்குலம் வெப்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் ஏர் பொல்யூட்டிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, அந்த சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி டீச்சர் டீச் பண்ணலாம் இந்த டாப்பிக்கை வச்சு. என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் கெமிக்கலை பற்றி. ஓகே, கெமிஸ்ட்ரி டீச்சர் முடிச்சிட்டாங்க. அடுத்தது தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேட்டஸை வந்து ப்ரொடியூசிங் ஏர் பொல்யூஷன் பை காசிங் தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய போராடுறாங்க தமிழ்நாட்டில் இல்லையா. அது ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய பொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சஸ்பெண்டட் பர்டிகுலர் மேட்டர் அண்ட் ஹசார்டஸ், இது வந்து இன்ஜுரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கொடுக்குறா, ஹசார்டஸ் ரேடியேஷன்ஸ் பாதிக்கக்கூடிய அதிகமான ரேடியேஷன்ஸை பரப்புதுன்னு ஃபிசிக்ஸ் டீச்சர் டீச் பண்ணலாம் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ற டாப்பிக்கை வச்சு. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் காரணம், வல்கானிக் எரப்ஷன்ஸு, டிஃப்ளேஷன் ஆஃப் சாண்ட், டஸ்ட்டு இதெல்லாம் யார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வைல்ட் ஃபயர், இதெல்லாம் வந்து ஜியாகிரஃபி டீச்சர் டீச் பண்ணலாம். பயாலஜி டீச்சர் எப்படி இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனை டீச் பண்ணலாம் அப்படின்னா பயாலஜிக்கல் வேஸ்ட் ஃப்ரம் வெஜிடேஷன்ஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ டீகம்போசிஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத பயாலஜி டீச்சர் டீச் பண்ணலாம். இது எல்லாமே என்னது, பிளாஸ்டிக்கை டீகம்போசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே தான். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு நீங்கள் என்ன பாயிண்ட்ஸு என்னென்ன டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்கன்னு எழுதினீங்கன்னா அதோட அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபீச்சர்ஸ், இன்டகிரேட்டட் கரிக்குலமுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. உங்கள் பேஜ் நம்பர் 135 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கலாம், நம்மளோட கரிக்குலம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் தரம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட்டட் கரிக்குலம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது எதோட அலைன் ஆகி இருக்கணும்னா ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸோட. அடுத்தது a clear focus for the curriculum must be presented to help the teacher identify the topics or areas of study that are to be included in the instruction. ஸோ கிளியராக கொடுக்கணும், நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக கொடுத்தா தான் டீச்சர் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஏரியா ஆஃப் ஸ்டடி என்ன இதெல்லாமே பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். Teacher and educators must be aware of the fact that basic reading and mathematics skills are linked with other art and humanities based
எதை இதோட லிங்க் பண்ணுறாங்கன்றது டீச்சர்ஸ்க்கு வந்து அது புரியணும், எது ஃபேக்ட்டு அப்படின்றது புரியணும். இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷனை எடுத்தால் அது கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் தெரியணும், ஃபிசிக்ஸ் டீச்சருக்கும் தெரியணும், பயாலஜி டீச்சருக்கும் தெரியணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் இன்டகிரேட்டட் கரிக்குலம் இன்வால்வ்ஸ் அ குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் கொலாபரேட். அதே மாதிரி இந்த இன்டகிரேட் கரிக்குலமில் எல்லா டீச்சர்ஸுமே கொலாபரேட் பண்ணி பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அது நல்ல சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, டிஃப்ரென்ஷியேஷன் அதில் இருக்கணும் டாப்பிக்கில். ஓகே, டாபிக் ஆர் யூனிட் இஸ் அண்டர்டேக்கன். வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேப்பரை திருத்தினேன், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன் அப்படி இருக்கக்கூடாது. அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ளைங் ஸ்கில் இருக்கா, என்ன ஸ்கில் அங்கே அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வெரைட்டி ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸோ ஆன் ஆர் இன்க்ளூடட் அக்ராஸ் த டாபிக் ஆர் யூனிட். ஒரு டாப்பிக்கும் பின்னாடி நம்ம இதிலே ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் கரிக்குலம். இந்த இன்டகிரேட்டட் கரிக்குலமே என்ன தான் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, எதுக்காக இந்த நம்ம இன்டகிரேட்டட் கரிக்குலம்? கிரிட்டிக்கல் திங்கிங்கை குழந்தைங்க மத்தியில் நம்ம கொண்டு வரதுக்காக, எஸ்பெஷலி நம்மளுடைய மேக்ஸ், நம்மளுடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லை நம்ம கொண்டு வரதுக்காக. ஓகே, இதை பற்றி யோசிப்பாங்க இல்லையா, ஏன் ஃபிசிக்ஸில் இப்படி இருக்குது, ஏன் இந்த டாபிக் அதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். இம்ப்ரூவ் கம்யூனிகேட்டிவ், அதே மாதிரி கம்யூனிகேட்டிவ் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸையும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த திறன்மைகள் எல்லாம் நம்ம கொண்டு வரதுக்காக தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிசிக்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் டேலண்டான பிள்ளைகள் கூட மிங்கிள் ஆகி நம்ம கற்றுப்போம் இல்லையா. அது கொலாபரேஷன் இருக்கும். ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் ஸ்கில்ஸ் தட் ப்ரிப்பேர் தெம் ஃபார் லைஃப் லாங் லேர்னிங். அதே மாதிரி லைஃப் லாங் லேர்னிங்க்கு தேவையான திறன்கள் எல்லாம், ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் enable pupils to critically evaluate. அவங்க நல்லா எவாலுவேட் பண்ணவும் கற்றுப்பாங்க. பிகம் குட் கம்யூனிகேட்டர்ஸ். ஓகே, இதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில், இன்வெஸ்டிகேஷன், ஏன் இதனால் இப்படி வந்துச்சு, ஏன் இந்த சப்ஜெக்டில் இப்படி நடந்துச்சு, ஏன் இது பிரிஞ்சு போச்சு அப்படின்றதையும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. டெவலப் மைண்ட்ஸ் இமேஜினேட்டிவ் பொட்டென்ஷியல் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இமேஜினேட்டிவ் திங்கிங் கொண்டு வரதுக்கும் க்ரியேட்டிவ் திங்கிங் கொண்டு வரதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 2, லெவல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இன்டகிரேஷன். ஸோ இதுலேயும் லெவல்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் இன்டகிரேஷன். டிசிப்ளின்னா என்ன, டிசிப்ளின் இன்டகிரேஷன், அதான் லெவல் 1. லெவல் 2ல் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ கம்பைன்டு இன்டகிரேஷன். அடுத்தது மல்டி டிசிப்ளின், 1 இல்லை 2 3 4. அந்த மல்டி டிசிப்ளின், இன்டர் டிசிப்ளின் உள்ளுக்குள்ளேயே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்டிசிப்ளின்னா வெளியே. ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் இதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மாடல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் சொல்லிவிட்டு அதை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் புரியும். ஸோ இது ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். இதுலேயும் சேம் தான், பட் என்ன மாடல்ஸ் ஆஃப் இதில் வந்து டிஃப்ரென்ஸுனால் அந்த மல்டிடிசிப்ளினரி, இன்டர்டிசிப்ளின், அதுக்கப்புறம் டிரான்ஸ்டிசிப்ளினரி, அதுக்கப்புறம் ஸ்பைரல் இருக்குது. இதுதான் மாடல்ஸு. பட் லெவல்ஸில் வந்து இந்த 3 மட்டும்தான் இருக்குது. மல்டிடிசிப்ளினரினா என்ன, ஃபஸ்ட்டு அதை கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. மல்டிடிசிப்ளினரி இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் studying a topic or problem from the viewpoints of more than one subject discipline. ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் இல்லை, ஒரு 2-3 சப்ஜெக்ட் டிசிப்ளினை சேர்ந்தது தான் மல்டி டிசிப்ளினரி. அது உங்களுக்கு தெரியும். மல்டினாவே 2-3க்கு மேலே இருக்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் மல்டி டிசிப்ளினரி. ஓகே, அடுத்தது இன்டர்டிசிப்ளினரி அப்படின்னு சொன்னாக்கா என்னென்னா, இன்டகிரேட்டிங் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் அகடமிக் டிசிப்ளின் டு எக்ஸாமின் தீம். ஒரு தீமை எடுத்து அந்த தீமை எக்ஸாமின் பண்ணுறதுக்கோ இல்லை இஷ்யூஸ் என்னது இருக்கா குவெஸ்டன் பண்ணவோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இன்டர்டிசிப்ளின். ஓகே, ஸோ அது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுக்கிறோம், மோர் தென் ஒன் அகடமிக் டிசிப்ளினை வச்சு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்டர்டிசிப்ளினரி. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்படின்னா என்னென்னா, டிரான்ஸ்டிசிப்ளினரின்றது
construction of meaning of concepts rather than product and content by merging the content, theories, methodologies and perfections. 2 or more disciplines எடுத்து பண்ணுறது தான் வந்து என்னது டிரான்ஸ்டிசிப்ளினரின்றது வந்து என்னென்னா உங்கள்கிட்ட அப்படியே அவ்வளோ மாற்றங்கள் தெரியுது, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே நிமிஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரி ஆன மாதிரி. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு டிசிப்ளினுக்கு தாண்டி நீங்கள் யோசிக்கிறது, பியாண்ட் த டிசிப்ளின் யோசிக்கிறது தான் டிரான்ஸ்டிசிப்ளினரி இன்டகிரேஷன்ஸ். ஓகே, ஸோ இது 3னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், லெவல் 1ல் டிசிப்ளின் இன்டகிரேஷன் சொன்னோம். டிசிப்ளின் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு ட்ரெடிஷ்னலாக வர்றது தான். ஓகே, traditional approach in which topics or concepts within a discipline are integrated. ஓகே, டிசிப்ளின்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்குவோம், இன்டகிரேட் பண்ணி படிச்சுக்குவோம். ஓகே, however subject disciplines are taught separately. In a day, students learn 3 or more subjects disciplines, each dealing with different topics. இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 3 or நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம், நிறைய சப்ஜெக்ட்ஸில் நிறைய டாபிக்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதெல்லாமே என்னது தான் ஓல்டு மாடல் ட்ரெடிஷ்னல் இன்டகிரேஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கம்பைன்ட் இன்டகிரேஷன் அப்படின்னா என்னென்னா, இன் திஸ் அப்ரோச் தேர் இஸ் அன் எஃபர்ட் டு பேர் அப் சப்ஜெக்ட்ஸ். இங்கே வந்து அங்கே சப்ஜெக்டை இண்டிவிஜுவலாக படித்தோம், அந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கு இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் இருந்துச்சு. இங்கே எப்படி கிடையாது, இங்கே என்ன சொல்கிறாங்க, பேர் பண்ணுங்கள். ஓகே, அதர் சப்ஜெக்ட்ஸோட பேர் பண்ணுங்கள், அதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. இது என்னது கம்பைன் இன்டகிரேஷன். த கண்டென்ட்ஸ் இன் சப்ஜெக்ட் ஆர் டிசிப்ளின் டு நாட் சேஞ்ச். டிசிப்ளினில் இருக்கிற எந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஒன்லி த ஆர்டர் இன் விச் தே அப்பியர் ஆர் சேஞ்ச். ஆர்டர் மட்டும்தான் இதில் சேஞ்ச் ஆகுது. டாபிக்ஸ் ஆர் ரீசீக்வென்ஸ்ட். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அது எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, when the science teacher is to take a lesson on health and environment, the teacher dealing with civics could take up the topic social studies of a good citizen. ஓகே, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டுன்ற சப்ஜெக்டை வந்து ஒரு டாப்பிக்கை வந்து சயின்ஸ் டீச்சர் எடுத்தாங்கன்னா, அடுத்த சோஷியல் டீச்சர் அதுக்கு ரிலேட்டடாக குட் சிட்டிசனாக எப்படி இருக்கணும், என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும், தன்னை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும், குடிக்கக்கூடாது, ஹெல்த்தை பார்த்துக்கணும், அது நான் குடிக்கிறதுனால இல்லை சிகரெட் படிக்கிறதுனால என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பு இருக்குது, உங்களோட ஹெல்த்துக்கும் பாதிப்பு இருக்குது, சிவிக்ஸ் டீச்சர் நடத்தணும். ஹெல்த் டீச்சர் என்ன நடத்தணும், சேம் அதே மாதிரி அவங்க சயின்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், லங்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிடிசிப்ளினரி இன்டகிரேஷன். மல்டிடிசிப்ளினரி ஆல்ரெடி பார்த்துட்டோம், மோர் தென் 2 சப்ஜெக்ட்ஸ் டுகெதர் தான் மல்டிபிள் இல்லையா, மல்டிபிள் என்ட்ரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. they also connect through a central theme. இதுவும் ஒரு சென்ட்ரல் தீம் வச்சு கனெக்ட் ஆகிறது தான். இன்டர்டிசிப்ளினரி இன்டகிரேஷன்னா என்ன, அதே மாதிரிக்கே தான் சொல்கிறோம். In this approach, branches are subcategories of a broader subject and brought together and students are taught the connection among the same. இது எல்லாமே அப்படி தான், ஒரு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பிரான்ச்சஸில் நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். டீச்சிங் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் வேர் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் டாட் அஸ் அன் இன்டகிரேஷன். அவங்க வந்து சோஷியல் சயின்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுது அப்படின்றத கொண்டு வராங்க. அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்க்கு என்ன தேவை, எக்கனாமிக்ஸ் தேவை இல்லையா, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் தேவை. இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, interdisciplinary. Transdisciplinary சொன்னாலே பியாண்ட் டிசிப்ளின் தான் கொண்டு போகிறது தான். என்கரேஜ் மேக்கிங் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் நாட் ஒன்லி த்ரூ எக்ஸ்பிளிசிட் அண்ட் கான்செப்ஷுவல் டைஸ் பட் ஆல்சோ த்ரூ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் வித் அ ரியல் வேர்ல்டு. அப்போ ரியல் வேர்ல்டுக்கு நம்ம கொண்டு போய் அதில் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் டிரான்ஸ்டிசிப்ளினரி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லையா.
Okay, from climate change to food scarcity, there are many issues that need solutions இல்லையா? இப்போ climate சேஞ்சுன்ற ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு ஃபுட் ஸ்கேர்சிட்டி ஏன் வந்தது அப்படின்னா இந்த climate சேஞ்சுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்டிசிப்ளினரி வச்சு நம்ம இது எப்படி இந்த climate சேஞ்சஸை நம்ம மாற்றுறதுன்றத குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் அந்த குழந்தைங்க அதை பற்றி திங்க் பண்ணி அதை என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஐடியாஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் டிரான்ஸ்டிசிப்ளினரி. ஓகே, கனெக்ட்ஸ் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தட் ஆர் டாட் இன் த classroom to the real world issues and prompts students to brainstorm solutions that can be put into effect ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட லெவல்ஸ் முடிஞ்சு. மாடல்ஸ் என்னது? மாடல்ஸில் ஜெனிஷ்னியோ 2012 he advocated the following 3 models. என்னென்ன பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன், இன்டர்டிசிப்ளினரி கரிக்குலம் இன்டகிரேஷன், டிரான்ஸ்டிசிப்ளினரி, ஸ்பைரல். இது எல்லாமே இந்த 3 மட்டும்தான் இவர் கன்ஃபியூஷன். 4வது ஸ்பைரல் கரிக்குலம் இன்டகிரேஷன்றது தனியாக இருக்குது. ஓகே, ஸோ இது 4த்தையும் நீங்கள் எழுதணும் மாடல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா. மல்டி டிசிப்ளினரினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு டாப்பிக்கோ இல்லை ப்ராப்ளமோ மோர் தென் ஒன் சப்ஜெக்ட் டிசிப்ளினோட வியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறது தான் மல்டிபிள் டிசிப்ளினரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் வேர்ல்டு இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா ஃபுட் ஸ்கேர்சிட்டினே வச்சுக்கோங்களேன். அது சயின்ஸில் எப்படி டீச் பண்ணுவீங்க? சோஷியல் சயின்ஸோட எது ரிலேட் ஆகுது? சோஷியல் சயின்ஸுக்கும் என்ன இருக்குது? இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் கொண்டு வருது? இதுதான் மல்டி டிசிப்ளினரி. According to A. Steinberg 1997, characteristics of an as effective multidisciplinary integrated are இதுக்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது multidisciplinary. அகடமிக் வழியாக எப்படி டீச் பண்ணலாம், டெக்னிக்கலாக எப்படி டீச் பண்ணலாம், ஆத்தென்டிசிட்டி என்ன இருக்குது, அப்ளைட் லேர்னிங் என்ன, ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன, அப்புறம் அடல்ட் கனெக்ஷன்ஸ் என்ன, அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் என்ன, இதெல்லாம் குறிக்கிறது தான் அது. ஓகே, ஸோ அகடமிக் அண்ட் டெக்னிக்கல் ரிகார்ட்னால் என்ன சொல்கிறாங்க? கரிக்குலம் யூனிட்ஸ் ஆர் டிசைன்டு. இது என்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்கன்றது சொல்கிறது தான் அது. யூஸ் ரியல் வேர்ல்ட் கண்டென்ட் அண்ட் அட்ரஸ் இஷ்யூஸ் தட் மேட்டர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இஷ்யூஸ் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் ஆத்தென்டிசிட்டி. அப்ளைட் லேர்னிங் அப்படின்னா யூனிட்ஸ் என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங் என்ன, கம்யூனிகேஷன் என்ன, டீம் ஒர்க் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் அப்ளைட் லேர்னிங். ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா யூனிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த கிளாஸ் ரூம் பை கனெக்டிங் டு இன்டர்ஷிப்ஸ், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, கம்யூனிட்டி எக்ஸ்ப்ளோரேஷன், இதெல்லாம் சொல்கிறது தான் ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன். அடல்ட் கனெக்ஷன்ஸ்னால் என்ன? அடல்ட் மென்டராக இருக்கணும். அதாவது இந்த குழந்தைக்கு என்ன தேவை? இப்போ மென்டர்னால் என்ன சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க மென்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபீ பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீ பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ டியூரேஷன் உங்களுக்கு எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் மென்டர்ஸ் இல்லையா? அதே மாதிரி கோச்சராக இருக்கலாம் ஃப்ரம் த கம்யூனிட்டிஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் பாஸ்ட் செகண்டரி பார்ட்னர்ஸ். இவங்க எல்லாமே அடல்ட் கனெக்ஷன்ஸாக இருப்பாங்க. அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ், அப்போ அசஸ் பண்ணணும் இல்லையா? என்ன தான் நம்ம படித்தாலும் அசஸ்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். யூனிட்ஸ் இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட். ரெகுலராக அவங்களோட ஒர்க்கை நம்ம என்ன பண்ணணும்? அசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அசஸ் பண்ணும்போது தான் அவங்க என்ன அளவுக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லேர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, கெரியர் பிளானிங் ஸ்கில் என்ன, எஜுகேஷ்னல் ஸ்கில் என்ன, டைவர்ஸ் பாப்புலேஷனை ரீச் பண்ணுறது, பில்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் ஃபார் இம்ப்ரூவிங் ஹை ஸ்கூல்ஸ். இது எல்லாமே அவங்களோட இது. ஓகே, அடுத்து லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ இந்த மல்டிபிள் டிசிப்ளினரியை நீங்கள் படிக்கிறதுனால என்ன அவுட்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமியை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறாங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறாங்க, அகடமிக்ஸை கனெக்ட் பண்ண கற்றுக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. அடுத்தது இன்டர்டிசிப்ளினரி. இன்டகிரேஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒன் அகடமிக் டிசிப்ளின் டு எக்ஸாமின் அ தீம். ஒரே ஒரு மோர் தென் ஒன் அகடமிக் டிசிப்ளின் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பர்டிகுலர் தீமையோ, இஷ்யூஸையோ, கொஸ்டின்ஸையோ, டாப்பிக்கையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் இன்டர்டிசிப்ளினரி. படிக்கிறது தான் இன்டர்டிசிப்ளினரி. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா
வேர்ல்டு ப்ராப்ளம்ஸோ இஷ்யூஸோ அதில் என்ன நடக்குது அதை புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நடக்குது. இட் டெவலப்ஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் வேல்யூஸ். மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுனால. ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிச்சுட்ருப்போம், இதில் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ நமக்கு கிடைக்கிது. டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் உங்களால் முடியும். கம்யூனிகேட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ டு ஐடென்டிஃபை அசஸ் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், இது எல்லாமே நடக்குது. அப்புறம் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து நம்ம குழந்தைங்க மத்தியில் ஊக்குவிக்கலாம். இது எல்லாமே உண்டு. அடுத்த ஸ்டெப்ஸ். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டீச் பண்ண போகிறோம் சொல்லிட்டு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளானிங்கிறது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து இன்ட்ரடியூசிங் த மெத்தடாலஜி டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மெத்தடாலஜி என்ன அதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டேக்கிங் டு த கிளாஸ் ரூம், ப்ராக்டிஸிங் இன்டர்டிசிப்ளினரி திங்கிங், ஓகே, ப்ரொவைடிங் ஃபீட்பேக், இது எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஈஸி தான். ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளானிங்னா என்ன? ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளானிங்னா ஒரு டீச்சர் வந்து பிளான் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், என்ன டாபிக் டீச் பண்ண போகிறாங்க, என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமின் தெம் அண்ட் தென் அதை வந்து எக்ஸாமின் பண்ணி அது அவங்க வந்து சூஸ் பண்ணணும். தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் விச் தே ஆர், எதில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அந்த டாபிக் அவங்க எடுத்துக்கணும். தென் த டீச்சர்ஸ் டெவலப்ஸ் அன் ஆக்ஷன் பிளான், ஒரு ஆக்ஷன் பிளானை அவங்க டெவலப் பண்ணணும். அதே மாதிரி செட் ஆஃப் நோட்ஸ், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே டீச்சர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா இதில் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் இன் பர்சன் அண்ட் வர்ச்சுவலாக கூட அவங்க வந்து அதை டீச் பண்ணலாம். மெத்தடாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் அப்ரோச். த டீச்சர் ஷுட் எக்ஸ்பிளைன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அப்ரோச் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட் டு சால்வ் தெம். ஸோ என்ன மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படிங்கிறத டீச்சர் வந்து சொல்லித்தரணும். இஷ்யூவோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் தெம். ஓகே, அதான். டேக்கிங் டு த கிளாஸ் ரூம். ஓகே, அவங்கள கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? டு ஸ்டூடெண்ட்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள் ஹவு டு ஐடென்டிஃபை த ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ் டு த ப்ராப்ளம் தட் இஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் ஹவு டு யூஸ் தேர் இன்சைட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் கனெக்டட் டிசிப்ளின்ஸ். அதாவது ஒரு கிளாஸ் ரூம் மாத்திரம் இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ஸ்க்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதை அனலைஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதாவது வேறு சப்ஜெக்ட்ஸ், தீம்ஸ், அது மாதிரி. ப்ராக்டிஸிங் இன்டர்டிசிப்ளினரி திங்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ண வச்சாவே போதும், பிள்ளைகள் எல்லாமே நல்லா கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, ப்ரெசன்டட் வித் அன் இஷ்யூ இன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் டிசிப்ளின். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒரு இஷ்யூ எடுத்து அவங்களாவே மற்ற டிசிப்ளின்ஸ் கூட அவங்க வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் அவங்க ஃபைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, நிறைய ரூப்ரிக்ஸ் வச்சுக்கலாம். ரூப்ரிக்ஸ்னால் இந்த பர்டிகுலர் இது மாதிரி இப்படி பண்ணால் இவங்களுக்கு இவ்வளோ மார்க்ஸ், இந்த அப்ளைங் ஸ்கில், இந்த மாதிரி நீங்கள் ரூப்ரிக் க்ரியேட் பண்ணலாம். தே ஹேவ் டெவலப், அவங்களேவே க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க ரூப்ரிக். ஓகே, evaluation provides feedback to students on their ability to understand the structure and analytical framework of relevant discipline, as well as to create an integrated analysis. ஒரு integrated feedback-ம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ரூப்ரிக் க்ரியேட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணணும், அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அசஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? பேப்பரை கரெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, எக்ஸாம் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அது கரெக்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். செல்ஃப் எவாலுவேஷன், அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறது, அசைன்மெண்ட்டையோ அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடென்டிஃபை அண்ட் அப்ளை மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் ரிலவெண்ட் டு த இஷ்யூ ஸ்டடி. Synthesize the insights from multiple disciplines, integrate ideas across discipline. எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம், எல்லா டிசிப்ளின்ஸ்லையும் இருக்கிறது. ஓகே, கூர்ந்து கவனிக்கலாம், இதெல்லாமே நடக்கும். அடுத்து டிரான்ஸ்டிசிப்ளினரி மாடலில் என்ன? டிரான்ஸ்டிசிப்ளினரி பியாண்ட் த டிசிப்ளின் நீங்கள் யோசிக்கிறது தான் டிரான்ஸ்டிசிப்ளினரி.
In this approach of meaning இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு வந்து கண்டென்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீனிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் ரேதர் தேன் ப்ராடக்ட் அண்ட் கண்டென்ட். ப்ராடக்ட் அண்ட் கண்டென்ட்டை விட கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். பை மர்ஜிங் த கண்டென்ட் தியரிஸ் மெத்தடாலஜிஸ் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபார்ம் 2 or more disciplines. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. intra-disciplinary அப்படின்னா கனெக்ட் வித் அ டிசிப்ளினரி. ஒரே ஒரு டிசிப்ளின்குள்ளார கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ரா. மல்டிபிள் டிசிப்ளினரினா எக்கச்சக்கம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. வியூ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ். interdisciplinary அப்படின்னா இன்டெகிரேட் அண்ட் சிந்தசைஸ் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது தான் கீ ஃபீச்சர்ஸ். அடுத்தது டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்படின்னா மர்ஜிங் த டிசிப்ளின்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஹோலிஸ்டிக் எக்ஸ்போஷர் டு பீப்புள்ஸ். ஹோலிஸ்டிக் முழுமையான அப்ரோச்சஸ் கொடுக்கறது தான் வந்து என்னது டிரான்ஸ்டிசிப்ளினரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, Transdisciplinary teaching moves beyond across disciplines. Okay, using common themes or issues, transdisciplinary cooperation approach also requires innovation. இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும். எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வித்தியாசமாக, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் எப்படி என்கொயர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறீங்க, இதுதான் வந்து டிரான்ஸ்டிசிப்ளினரி. சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ் ஆர் மல்டிஃபேசட்டட் தட் இஸ் ஃபால் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் எக்ஸாம்பிள். ஓகே, இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா எப்படி நம்ம சஸ்டைன் ஆகலாம் இந்த உலகத்தில் அப்படின்றது மாதிரி. The focus of transdisciplinary curriculum is inquiry, and inquiry process involves problem solving. இன்கொயர் பண்ணினா அதோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும் கற்றுக்கணும். அதுதான் டிரான்ஸ்டிசிப்ளினரி. அப்புறம் நாலேஜ் த்ரூ ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா கலெக்டிங், ஆர்கனைசிங், ப்ரெசென்டிங் டேட்டா, இதெல்லாம் கூட அதில் இருக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மாத்திரம் இல்லை, காக்னிட்டிவ், சோஷியல், எமோஷ்னல், இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த டிரான்ஸ்டிசிப்ளினரி உதவும். Transdisciplinary approach students carry group work involving cooperative learning. அப்போ cooperative learning இதில் இருக்கும், group work இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பைரல் கரிக்குலம் அப்படின்னா ஸ்பைரல் பைண்டிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்பைரல் கரிக்குலமும் அதே மாதிரி தான். ஜெரம் ப்ரூனர் 1960 இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. இது வந்து ரீவிசிட் டாபிக் இல்லைன்னா தீம் இல்லைன்னா சப்ஜெக்ட் செவரல் டைம்ஸ் திரும்ப போய் இந்த சப்ஜெக்டை நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ணிகிட்டே இருக்காது த்ரூ அவுட் த ஸ்கூல் கேரியர். அப்போ எத்தனை ரீவிசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி ஸ்பைரல் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, கீழேருந்து வராங்க. ஓகே, டிஃபிகல்ட்டி லெவல், ரொம்ப கஷ்டமான லெவல், ஒரு புது கான்செப்டை கற்றுக்குறாங்க. அதை ரிவிஷன் பண்ணுவாங்க. எல்லா ஸ்கூல்லேயும் ரிவிஷன் இருக்கும். 10th 12th இல்லையா, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், மாஸ்ட்ரி ஆகிடுவோம். நல்லா எக்ஸலண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், எக்ஸாமே எழுதிடுவோம் இல்லையா. அதுதான் ஃபீச்சர்ஸ். என்ன டாபிக்ஸை ரீவிசிட் பண்ணணும். presence of increasing levels of difficulty increase பண்ணணும். நியூ லேர்னிங் இஸ் ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் லேர்னிங்கை நியூ லேர்னிங்கோட ரிலேட் பண்ணி காமிச்சா தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஒரு கதை சொல்லி பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா புரியும் இல்லையா. த காம்பிடன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற காம்பிடன்சி இன்க்ரீஸ் ஆகும், போட்டிகள் அதிகமாகும். வேல்யூஸ், இதில் என்ன வேல்யூஸ் அவங்க கற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மூவிங் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் போனீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எப்போதும் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும், கஷ்டத்தில் ஈஸியானதுலேருந்து கஷ்டமானதுக்கு நீங்கள் கொண்டு போகணும். இன்டெக்ரேஷன் வந்து வேணும். அதே மாதிரி லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கணும். இதுக்கு அடுத்தது இது அப்படி கொண்டு போகணும். ஹையர் லெவல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும்.
அட்வான்டேஜஸ் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்லி அப்ராப்ரியேட் லேர்னிங், ப்ரையர் நாலேஜ் இஸ் சென்ட்ரல் டு லேர்னிங், ஸ்பேஸ்டு ரெப்படேஷன் அக்கர்ஸ், டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சரிங் ஒர்க் டு ஃபாலோ லாஜிக்கல் ப்ரொக்ரெஷன் என்னவோ அதுபடி நடக்கணும். ஓகே, ப்ராக்ரஸ் இருக்கணும் ஒரு குழந்தை படிக்கும்போது. இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இது வந்து டைம் எடுக்கும், அதான் டைம் கன்சியூமிங். கரிக்குலம் க்ரௌடிங், ஓகே, கரிக்குலம் எல்லாம் ஓவர்லோட் ஆகி இருக்கும். அது மாதிரி irrelevant-ஆக கூட சில இதெல்லாம் இருக்கும். ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் கிராஷ் கோர்சஸ். ஓகே, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சா அடுத்தது டூ காயில்ஸ் 4C, அதாவது அவரோட பேர் காயில்ஸ் 4Cs ஆஃப் கரிக்குலம் சொல்லிட்டு அந்த டூ காயில்ஸ் வந்து 4C வச்சுருக்காரு. 4C அப்படின்னா இன்னும் இல்லை, சிசிசிசி. ஓகே, 4C என்ன டினோட் பண்ணுது? ஒரு C வந்து காக்னிஷன், அறிவு. இன்னொரு C வந்து கல்ச்சர். இன்னொரு C வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் படிக்க போகிறீங்க. இன்னொரு C கம்யூனிகேஷன். இந்த மூணுத்தையும் தான் டினோட் பண்ணுறது தான் வந்து என்னது காயில்ஸோட 4Cs ஆஃப் கரிக்குலம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து அவர் அறிவு சொல்கிறாரு. அறிவு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது கலாச்சாரம் இருக்கணும். அடுத்தது கண்டென்ட் நாலேஜ், அடுத்த கம்யூனிகேஷன் இருக்கணும். இட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் CLIL அப்ரோச். இது வந்து ஒரு கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங். கண்டென்ட்டும் அப்புறம் மொழியும், ஓகே, சப்ஜெக்ட் கண்டென்ட் அப்புறம் மொழி ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி படிக்கிற இதுதான் வந்து என்னது 4Cs கால்ஸ் curriculum. CLIL approach அப்படின்னா where the students learn the subjects and the second language English, okay, at the same time. அதாவது சயின்ஸ் படிக்கிறாங்க, ஆனால் சயின்ஸோடு சேர்ந்து அவங்க லாங்குவேஜும் படிக்கிறாங்க. இதுதான் எக்ஸாம்பிள். A science course can be taught to students in English, right? And they will not only learn about science, but they will also gain relevant vocabulary and language skills. நான் எக்ஸாம்பிள் அதே தான் சொன்னேன். ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்னு எடுத்தால் அவங்க சயின்ஸ் சப்ஜெக்டை எதன் வழியாக படிக்கிறாங்க? இங்கிலீஷ் வழியாக. அது வழியாக தானே அவங்க டீச் பண்ணுறாங்க. அப்போ அந்த டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4Cs framework for CLIL Coyle 2005 இந்த காயில்ஸ் கொண்டு வந்தார். இதை அப்படியே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த 4Cயும் கண்டென்ட் இருந்த கம்யூனிகேஷன் இந்த காக்னிஷன் கம்யூனிகேஷன், அதே மாதிரி கல்ச்சரும் இதோட எல்லாத்தோட சேர்ந்தது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த பிக்சர். கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், சப்ஜெக்ட் மேட்டர், இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட், இல்லைன்னா ஒரு தீம். அடுத்தது கம்யூனிகேஷன்னா எதை வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும்? லாங்குவேஜ் வேணும். இப்போ நம்ம நாட்டில் கூட என்ன பண்ணுறாங்க, தாய்மொழி தான் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதான் கம்யூனிகேஷனுக்கு மொழி தேவை. அப்புறம் காக்னிஷன்னா திங்கிங், அறிவு. கல்ச்சர்னா சிட்டிசன்ஷிப். ஓகே, இது எல்லாமே 4Cs கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஆஃப் லேர்னிங், ஆஃப் லேர்னிங், ஃபார் லேர்னிங், த்ரூ லேர்னிங். ஓகே, லாங்குவேஜ்ன்றது ஆஃப் லேர்னிங் அப்படின்னா கிராமர், வெக்காபுலரி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஃபார் லேர்னிங்னா அது அறிவு சார்ந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. இது த்ரூ லேர்னிங் அப்படின்னா நாலேஜை பில்ட் பண்ணுறதுக்காகவும் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை பில்டப் பண்ணுறதுக்காகவும் பிக்ஸு இந்த மாதிரி கேல்ப் இதெல்லாம் பில்டப் பண்ணுறதுக்காகவும் இருக்கிறது தான். அடுத்தது 4Cs கரிக்குலம். 4Cs கரிக்குலமில் ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்னா என்ன? கண்டென்ட்னா நமக்கு சொல்லியாச்சு, சப்ஜெக்ட் இல்லைன்னா தீம், அங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். லெசன் இல்லைன்னா கோர்ஸ். எக்ஸாம்பிள் கண்டென்ட் ஆர் ஹிஸ்ட்ரிஸ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜியோகிரஃபி அண்ட் குக்கரி இது மாதிரி இருக்கும். when planning the content it is essential to think of the knowledge, skills and understanding. இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் தெரியும், ரெஃபர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் த டார்கெட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் தேர் தாட்ஸ். அவங்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிறத ஒரு மூலியமாக தான் பிரதிபலிக்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து கம்யூனிகேஷன். காக்னிஷன் அப்படின்னா காக்னிஷன் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. அறிவுனாவே யோசிக்கிறது இல்லையா, அதான்.
used to engage with and understand course content to solve problems, reflect on their learning. Culture அப்படின்னா என்னது? கலாச்சாரம். இது refers to learning community of a class and school and more broadly to local and global cultures. இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வித் கண்டென்ட். ஒரு கண்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து எதோட லிங்க் பண்ணலாம்? லாங்குவேஜோட, கம்யூனிகேஷன். லிங்க் கண்டென்ட்டை வித் கண்டென்ட்டை எதோட லிங்க் பண்ணுங்கள்? கம்யூனிகேஷனோட. எக்ஸ்ப்ளோர் திங்கிங் ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஆன் டிசிஷன்ஸ் மேட். அடுத்தது கல்ச்சர். ஸோ இந்த நாலுத்தையும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு டயக்ராம். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அடுத்த கொஸ்டின், கண்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங் அப்ரோச் இன் த கிளாஸ் ரூம். இன்ட்ரொடக்ஷன். CLIL படித்தோம் இல்லையா, அதான். த டேர்ம் CLIL was coined by David Marsh in the year 1994. According to him, CLIL அப்படின்னா என்ன? where subjects or parts of subjects are taught through a foreign language. ஒரு சப்ஜெக்டோ இல்லை பார்ட் ஆஃப் அ சப்ஜெக்டோ ஃபாரின் லாங்குவேஜ் மூலியமாக டீச் பண்ணுறது. வித் டியூவல் ஃபோக்கஸ் எய்ம்ஸ். ஒரு எய்மில் ரெண்டு எய்ம்ஸோட, நேம்லி த லேர்னிங் ஆஃப் த சப்ஜெக்ட் கண்டென்ட் அண்ட் சைமல்டேனியஸ்லி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ்னால் ஏதோ தெரியாத ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கற்றுக்கலாம். CLIL as a methodology of teaching, the 4 C's of curriculum framework of Coyle with content, communication, cognition and culture is an important aspect of CLL which helps in successful integration of subject, content and language in classroom. இதுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்ன்றது இந்த 4 தான். கண்டென்ட்டு, கரிக்குலம், கம்யூனிகேஷன், காக்னிஷன். இது என்ன? கண்டென்ட். காக்னிஷன்னா என்னது? திங்கிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், லேர்னிங், இதெல்லாம். கம்யூனிகேஷன்னா லாங்குவேஜஸ் டு லேர்ன், லாங்குவேஜஸ் லேர்னிங் டு யூஸ் லாங்குவேஜஸ். கல்ச்சர் அப்படின்ற போது இன்டர் கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒருத்தருக்கு அந்த கலாச்சாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ப்ரெவலன்ஸ் ஆஃப் கண்டென்ட் ரிலேட்டட் வெக்காபுலரி. இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ரிலேட்டட் வெக்காபுலரி அவங்க கற்றுக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன், மொழி இல்லை மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ் டெவலப்பிங் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், தட் இஸ் டிஃபைனிங், கிவிங் ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், எவாலுவேஷன், கன்க்ளூஷன். லாங்குவேஜ் ஃபார் டெவலப்பிங் ஸ்கில், தட் இஸ் ஃபைண்டிங், இன்டர்பிரட்டிங், அனலைசிங் அண்ட் கேட்டகரைசிங் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நடக்கும். இதில் LSRWன்றது முக்கியம். LSRW தெரியும்ல, லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங். இது என்ன சொல்கிறாங்க? லிசனிங்கிறது இன்புட் ஆக்டிவிட்டி, மீனிங்ஃபுல் கண்டென்ட். அப்புறம் ஃபோக்கஸஸ் ஆன் ஃப்ளூவன்சி. சீரீஸ் ஆஃப் லெக்சிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். எழுதுறதுனாவே லெக்சிக்கல். விச் கிராமர் இஸ் ரீசைக்கிள்டு. கிராமர் வந்து ரீசைக்கிள் ஆயிடுது. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் CLILனா இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு பென்ட்லி 2010, there are 3 types of CLIL in the curriculum implementation. ஒன்று என்ன சொல்கிறாரு? சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், மாடுலராக இருக்கும். சாஃப்ட் அப்படிங்கும்போது என்னது இருக்கும்? இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் அஸ் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் கோர்ஸ். ஒரு பார்ட்டு தான் இருக்கும். ஓகே, அதுதான் லாங்குவேஜ் கோர்ஸில் ஒரு பார்ட்டாக தான் சாஃப்ட்டு. இது என்ன சொல்கிறாங்க? பார்ஷியல் இமர்ஷன், பார்ஷியலாக முழுகி இருக்கும். அதுதான் வந்து ஹார்டு. ஆல்மோஸ்ட் half of the curriculum is taught in the target language. ஆல்மோஸ்ட் half of the content வந்து கரிக்குலம் வந்து எதில் டீச் பண்ணுவாங்க அப்படின்னா, அது லாங்குவேஜ் மூலியமாக. மாடுலர் CLIL அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் டாட் ஃபார் அ சர்டன் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இன் த டார்கெட் லாங்குவேஜ். சர்டன் நம்பர் ஆஃப் ஹார்ஸில் இதை டீச் பண்ணுவாங்க. இதுதான் அதோட டைப்ஸு. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 45 minutes ஒரு வீக்கில் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்டுங்கிறது. அதே வந்து ஹார்டாக 50% சொல்லியிருக்காங்க இல்லையா, டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டென்ட்டில் என்ன கண்டென்ட் டீச் பண்ணியிருக்காங்கன்றதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 15 hours டியூரேஷன், ஒரு செமஸ்டருக்கோ ஒரு டேர்முக்கோ அப்படி கொடுத்துருக்காங்க. Davis 2003 opines that there are
3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், 3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் என்னென்னா ஷேர்டு மாடல், அட்ஜங்க்ட் மாடல், தீம் பேஸ்ட் மாடல்னு 3 மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷேர்டு மாடல்னால் சப்ஜெக்ட் டீச்சர் அண்ட் லாங்குவேஜ் டீச்சர் ஒர்க் டுகெதர். இங்கே வந்து லாங்குவேஜ் டீச்சர் ப்ரிப்பேர்ஸ் த கிளாஸஸ் அட்ஜங்க்ட் மாடலில். இதே தீம் பேஸ்ட் மாடலில் டீச்சர்ஸ் ஆன் தேர் ஓன் to open and construct upon the students own interest. ஓகே, டீச்சர் வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களும் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தீம் பேஸ்ட் மாடல். அடுத்தது லேர்னிங் டைப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்ன மாதிரி லேர்னிங் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நாலேஜ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கலாம், ப்ராஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு ப்ராப்ளமை பேஸ் பண்ணியிருக்கலாம், குவிஸ் கொடுக்கலாம், பேர்ஸ், போஸ்டர்ஸ், நிறைய ஓரல் ப்ரெசன்டேஷன், உங்களுக்கு என்னென்ன வந்து கேம்ஸ் எல்லாம் தெரியுமோ, ப்ராஜெக்ட் ஒர்க், பியர் ரிவிஷன், என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். லாங்குவேஜஸ் யூஸ் வந்து கண்டென்ட் கொஸ்டின்ஸ், மோட்டிவேட்டிங், டீச்சிங் வொக்காபுலரிஸ், போஸ்ட் ரீடிங், இது எல்லாமே இருக்கலாம். பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால் கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டார்கெட் லாங்குவேஜ், மாஸ்டரி இன் சப்ஜெக்ட் கண்டென்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அது மாதிரி இம்ப்ரூவ்டு சோஷியல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ட்ரெயின், 4Cஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு செலக்ட் த சூட்டபிள் கண்டென்ட். ஓகே, அடுத்தது லிங்குவிஸ்டிக் காம்பிடன்ஸ் L2ல் அதிகமாக இருக்கும். அடுத்தது இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ். இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கு. கிளியர் ப்ரிஃபரன்ஸ் டு டீச் எனி ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ், இது நமக்கு கிளியராக கொடுக்கல. இட் டஸ் நாட் மோட்டிவேட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டு இன் த கிளாஸ் டு லேர்ன் அ செகண்ட் லாங்குவேஜ். எல்லா குழந்தைங்களையும் இதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கே இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் எப்போ கொண்டு வந்தாங்க, 2005. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த யூனிட்லேயும். NCF 2005 எப்போ என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இயர்லலாம் வந்தாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. 1975ல் ஒரு நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தாங்க. 1988ல் 2005ல் லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறது பை த NCERT. NCERTனா என்ன, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எடுகேஷன் அண்ட் ரிசர்ச், NCERT ஃபுல் ஃபார்ம். ஓகே, அண்ட் ட்ரைனிங் இன் இந்தியா, இது எல்லாமே NCERT கொடுக்குது. ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மேக்கிங் ஸ்கூல் எடுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் சச்சஸ் சிலபஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன, டீச்சிங் ப்ராக்டிசஸ் என்ன, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது. இதை யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஷ்பால்ன்றவர் தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. இதில் 5 டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் NCFோட பர்ஸ்பெக்டிவ் என்ன, லேர்னிங் அண்ட் நாலேஜ் என்ன, கரிக்குலர் ஏரியா என்ன, ஸ்கூல் ஸ்டேஜஸ் என்ன, இந்த அசஸ்மெண்ட், ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத 5 தான் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ஜெக்டிவ்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெடியூசிங் த சிலபஸை குறைக்கணும். அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இல்லை, ஆல் சில்ட்ரன் ஷுட் ஆக்சஸ் டு குவாலிட்டி எடுகேஷன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். எல்லா குழந்தைங்களுக்கும் தரமான கல்வி கொடுக்கணும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிக்குலர் ப்ராக்டிசஸ் ஷுட் பி இன் அலைன் வித் செக்யுலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. கரிக்குலர் நம்ம ஒரு இதை நம்ம கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணாவே அந்த கரிக்குலம் எப்படி என்லைன் வித் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா செக்யுலரிசம்னா என்ன சொல்கிறாங்க, மதச்சார்பின்மை. இந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி படிக்கலாம், அந்த மதத்தை சார்ந்தவங்க இங்கே படிக்கலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சமூக நீதி இருக்கணும், சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், எல்லாரும் சமம், எல்லா கல்வியும் சமமாக இருக்கணும் எல்லாருக்கும். அப்படியா இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா கல்வியும் சமமாக இருக்குது. ஏழை வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கணும், இலவசமாக எல்லாமே தருவாங்க. ஆனால் பணக்காரவங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம்.
சமமாக இல்லை, சமமாக இருக்கணுன்றதை இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கு இதனுடைய பிளான்ஸ். ஓகே, பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடியல. ஸ்ட்ரென்தனிங் அ நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம். நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம்னு எல்லா இந்தியா முழுக்க ஓகே அதை சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, மேஜர் ரெக்கமெண்டேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க 2005 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் அண்ட் நாலேஜ் பற்றி பார்ப்போம். லேர்னிங் அண்ட் நாலேஜில் வந்து என்னென்னா, ஆக்டிவ் லேர்னிங் த்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் மோட். ஒரு ஆக்டிவ் லேர்னிங் வேணும், பாசிவாக இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மோடில் இருக்கணும், எதாக இருந்தாலும் செஞ்சு கற்றுக்கணும். அடிக்குவேட் ரூம் ஃபார் சில்ட்ரன்ஸ் திங்கிங், க்யூரியாசிட்டி அண்ட் கொஸ்டின்ஸ் இன் கரிக்குலர் ப்ராக்டிசஸில் இது எல்லாமே க்யூரியாசிட்டி கொண்டு வரணும், குழந்தைங்களை கொஸ்டின்ஸ் கேட்க விடணும். மீட்டிங் லேர்னிங் டிசபிலிட்டி நீட்ஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா இவங்களுடைய லேர்னிங் நீட்ஸ் என்ன, இவங்க ஏன் படிக்கலை அப்படிங்கிறத ஃபில்ஃபில் பண்ண பார்க்கணும். ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும், முழுமையான ஒரு அப்ரோச் வேணும். தட் ஒரு அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு, ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரிக்குலம் ஏரியா, ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் எடுகேஷன் அண்டு எவாலுவேஷன். கரிக்குலம் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஸ்கூலில் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, தமிழ், இங்கிலீஷ் இல்லையா, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, இப்போ கம்ப்யூட்டர் கூட சேர்ந்துருக்கு. இந்த 5 மாத்திரம் இல்லை, இன்னும் என்னென்ன சேர்த்துருக்காங்க, ஆர்ட்ஸ் இருக்குது, ட்ராயிங் கிளாஸ் இருக்குது இல்லையா, இருக்குது. அடுத்தது பீஸுன்னு ஒரு பீஸ் எடுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிடி பீரியட் இருக்குது, ஒர்க் எடுகேஷன், என்னென்ன சப்ஜெக்டோ அதை சொல்கிறது தான் கரிக்குலம் ஏரியாஸ். ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கூல் எடுகேஷன் அண்ட் எவாலுவேஷன். லாங்குவேஜ்னால் என்ன, உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய இந்திய நாட்டில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வரலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஹிந்தி படிக்கிறவங்க அப்போ என்ன படிப்பாங்க, ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க 3 லாங்குவேஜ் எல்லாருக்குமே நல்லா தெரியணும், ஃப்ளூவெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெகக்னேஷன் ஆஃப் மதர் டங்கை படிக்க வேணாம்னு சொல்லலை, மதர் டங்கையும் நீங்கள் படிங்க, மதர் டங்கோடு சேர்த்து இன்னும் 2 மொழிகளையும் சேர்த்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க கற்றுக் கொடுக்கும் போது ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க, இன்னொரு மொழி கற்றுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ஆஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஆனால் மதர் டங் மூலியமாக சொல்லிக் கொடுங்க, தமிழ் மூலியமாக ஹிந்தி சொல்லிக் கொடுங்க, தமிழ் மூலியமாக இங்கிலீஷ் சொல்லித்தர மாதிரி. தீஸ் இன்க்ளூட் ட்ரைபல் லாங்குவேஜஸ். இது ட்ரைபல் லாங்குவேஜஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மலைவாழ் மொழிகளும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லியிருக்கு. நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 இதை தான் வந்து சொல்லுது, வலியுறுத்துது. அடுத்தது மேத்தமேட்டிக்ஸில் என்ன படிக்கலாம், த டீச்சிங் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஷுட் என்ஹான்ஸ் த சைல்ட்ஸ் எபிலிட்டி டு, மேக்ஸ்னாவே யோசிக்கணும் இல்லையா, ரீசன் சொல்லணும், ஏன் இப்படி வந்துச்சு, எப்படி சால்வ் பண்ண, விஷுவலைஸ் பண்ணணும். அப்புறம் ஹேண்டில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபார்முலேட், சால்வ் ப்ராப்ளம்ஸ், இது எல்லா ஸ்கில்ஸுமே தேவை. ஆக்சஸ் டு குவாலிட்டி மேத்தமெட்டிக் எஜுகேஷன் இஸ் ரைட் ஆஃப் எவ்ரி சைல்டு. தரமான ஒரு கணக்கு கல்வி வந்து கற்றுக்கிறது எல்லா குழந்தைகளுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் அப்படின்னும்போது சயின்ஸ் டீச்சிங் ஷுட் என்கேஜ் த லேர்னர் in acquiring methods and process that will nurture their curiosity and creativity, particularly in relation to the environment. எப்போதுமே சயின்ஸ் எதுக்காக படிக்கிறாங்க, அவங்க குழந்தைங்க மத்தியில் நல்ல க்யூரியாசிட்டி உண்டாக்குறதுக்காக, அதிகமாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்காக, பர்டிகுலராக என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் சயின்ஸு. சோஷியல் சயின்ஸு எதுக்காக அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மாரல் வேல்யூஸை கற்றுக்கணும், அதே மாதிரி மென்டல் எனர்ஜி என்ன, இதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, எதை பற்றி, சோஷியல் இஷ்யூஸ், சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்க நல்லா திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வராங்க. இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் வந்து இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்காது, நீதி இருக்கும், ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க, மனித உரிமைகள் என்ன அப்படின்றது. இதெல்லாம் படிக்காதனால தான் மனிதன்
தாக்குறது, அடிக்கிறது. சென்சிட்டிவிட்டி டு மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ், அதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி அப்படி விமன் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அண்ட் மைனாரிட்டிஸ் கூட. ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்க தெரியாமல் தான் அடிமைத்தனம் படுத்துகிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ்லாம் தெரியாமல். அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன சொல்லுது, கம்ப்யூட்டர் ஏன் படிக்க வைக்கிறாங்க? கம்ப்யூட்டர் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு இல்லையா. இண்டிவிஜுவல் லேர்னிங் ஸ்டைல்ஸ் கொண்டு வரது, அப்புறம் யூஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் கண்டென்ட், அட்லீஸ்ட் இன் ப்ரைமரி எஜுகேஷன் ஃப்ளெக்சிபிள் மாடல்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். கம்ப்யூட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு இப்போது. ஆர்ட்ஸ் ஏன் முக்கியம்? ஆர்ட்ஸ் வந்து நிறைய ஆர்ட்ஸும் முக்கியம். ஆர்ட்ஸ் வரைகிறதுக்கும் கற்றுக்கோங்க. சோஷியல், எக்கனாமிக், ஏஸ்தட்டிக் நீட்ஸ் ஷுட் பி பில்ட் அமாங் பேரண்ட்ஸ், ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஆர்ட்டை வந்து நம்மளை எல்லா சப்ஜெக்ட்ஸோடு இன்டகிரேட் பண்ணி படிக்கும்போது நிறைய சமூக, எக்கனாமிக் எல்லா நீதியும் நமக்கு நல்ல வெளிப்பாக தெரியும் அப்படின்றாங்க. பீஸ் எஜுகேஷன் எதுக்கு? எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே பீஸ் தேவை த்ரூ அவுட் ஸ்கூல் இயர்ஸ். ஓகே, பீஸ் எஜுகேஷன் ஷுட் ஃபார்ம் அ காம்பனண்ட் ஆஃப் டீச்சர் எடுகேஷன். பீஸ் எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம். நாட்டில் சமாதானம் தேவை இல்லையா. ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எடுகேஷன், இது பிடி பீரியடில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய எக்ஸசைசஸ் டு ப்ரொவைட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இன்புட்ஸ். தியரி மாத்திரம் இல்லை, ப்ராக்டிகல்ஸாகவும் செய்கிறாங்க. அப்புறம் ஹெல்த், டிசீஸ், ஆக்சிடென்ட்ஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. இப்போ யோகா கூட ஸ்கூலில் உண்டு எக்ஸசைஸ்க்கு. டு டீல் வித் சைக்கோசோஷியல் இஷ்யூஸ் இன் த ஸ்கூல், ஹோம் அண்ட் கம்யூனிட்டி. சோஷியல் அண்ட் மாரல் வேல்யூஸு, இதுக்கு கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ரெட் கிராஸ், இந்த மாதிரி ஸ்கவுட்ஸ், இதெல்லாமே சமூகத்துக்கு எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட உதவி செய்யுது. ஓகே, ஒர்க் எடுகேஷன் எதுக்காக? எல்லாத்துக்கும் படித்தா என்ன தேவை? வேலை தேவை. ஸோ ஒர்க் எடுகேஷன்றது ரொம்ப முக்கியம். அது லைஃப் ஓரியன்ட் எடுகேஷன் and pre-vocational education. Work-based education aims at involving children in a variety of production and activities. ஸோ இதுக்காக ஒர்க் எடுகேஷன் படிக்கணும். ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் அடுத்த டாபிக். ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம் இது எப்படி இருக்கணும்? உங்கள் ஸ்கூல், உங்கள் கிளாஸ் ரூம் நிறைய நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டாய்லெட்ஸ் வந்து குழந்தைங்க கழுவ விடுறாங்க. அப்போ இந்த டாய்லெட்ஸ் எப்படி இருக்கணும்? கிளாஸ் ரூமில் வந்து பில்டிங்கில் மேலே செவுரு எல்லாம் கீழே விழுது. ஸோ அந்த பற்றி சொல்கிறதும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறதும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் அதுதான், மினிமம் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஒரு ப்ளே கிரவுண்ட் தேவை, இந்த போர்டு தேவை, சாக்பீஸ் தேவை, இதெல்லாமே சொல்லுது எது? NCF, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். மெட்டீரியல்ஸ், புக்ஸ் தேவை. சப்போர்ட் ஃபார் பிளானிங் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி டெய்லி ஷெட்யூல் ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் இம்ப்ரூவ் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ். டீச்சர் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி பிளானிங் தேவை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னால் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் தேவை. அப்படிங்கும் போது இந்த இவங்க நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கில் என்ன சொல்கிறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ்லாம் 90 ஸ்டூடெண்ட்ஸ், 80 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு டீச்சர் எங்கேயோ ஒரு மூலையில் நின்று டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ NCF என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 30:1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் என்ஷூரிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் ஏபிள் டு டிசேபிள்ட் ஆர் எசென்ஷியல். அதாவது குழந்தைங்க, முடியாத குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவங்களுக்கும் நிறையா ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனல் டெக்னாலஜி, லெபார்ட்டரி, லைப்ரரி இது எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கணும் எல்லா ஸ்கூல்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ரிஃபார்ம்ஸ், சமூக சீர்திருத்தங்கள், என்னத்தை சமூகத்தில் தீர்த்தம் பண்ணணும் இந்த NCF 2005 சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரிக்குலம் லேர்னர் சென்ட்ரிக். கரிக்குலம் வந்து யார் முன்னாடி டீச்சர் சென்ட்ரிக்காக இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரி இருக்கணும்? லேர்னர் சென்ட்ரிக்காக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் ப்ராசஸ் இருக்கணும். லேர்னர் அட்டானமி இருக்கணும். டீச்சர் பிளேஸ் அ ரோல் ஆஃப் அ ஃபெசிலிட்டேட்டர். டீச்சராக இருக்கக்கூடாது, ஃபெசிலிட்டேட்டராக தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸே தான் கற்றுக்கணும். மல்டி டிசிப்ளினரி கரிக்குலம் இருக்கணும். ஒரே டிசிப்ளின் மாத்திரம் இல்லை, மல்டிபிள் டிசிப்ளின்ஸ். ஃபோக்கஸஸ் ஆன் எடுகேஷன். டைவர்ஜென்ட் திங்கிங் கொண்டு வரணும். பியாண்ட் த
கான்செப்ட் அவங்க திங்க் பண்ணுவோம். தான் டைவர்ஜென்ட் திங்கிங். அப்ரைசல் இன் எஜுகேஷன் சிஸ்டம், அதே மாதிரி அப்ரைசலும் கொடுக்கணும், அப்ரிஷியேஷனும் கொடுக்கணும். இது 6th 7th கொஸ்டின். ரெக்கக்னிஷன் ஆஃப் மதர் டங். மதர் டங்கை எப்படி அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, very first language a child learns from parents and start speaking is called mother tongue. இல்லையா? மதர் டங்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு அவங்க தாய்கிட்டேருந்து கற்றுக்கிற மொழி தான் அவங்க தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேட்டிவ் லாங்குவேஜ், இல்லைனா ஃபஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங், ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தாய்மொழிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தமிழ் மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வளரும்போது அது மதர் டங்கில் தான் வளருது. They are simultaneously fostering essential skills such as critical thinking and literacy skills. ஸோ குழந்தையிலேருந்து பிறக்கும் போதே அவங்க எதில் இந்த லிட்ரஸி ஸ்கில்லோ இல்லை என்ன திறமையோ எதில் வழியாக கற்றுக்குறாங்க? மதர் டங் வழியாக. ஸோ மதர் டங் ரொம்ப முக்கியம். மதர் டங்குன்றது ஒரு சைல்டோட பர்சனல், சோஷியல், கல்ச்சரல் ஐடென்டிட்டியை குறிக்கிறது. ஒரு ரிசர்ச் tells us that skills and concepts gained in the learner's home language need not be retaught. உங்களுக்கு நீங்கள் மதர் டங்கில் என்ன மாதிரி திறன்களெல்லாம் கற்றுருந்தீங்களோ அந்த திறன்களை திரும்பி அவங்களுக்கு கற்றுத்தர வேணாம், ரீடாட் பண்ண வேணாம். knowing his or her mother tongue well is a matter of self-esteem. அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை குறிக்கிறது மதர் டங்குன்றது. ஓகே. Advantages of mother tongue. Mother tongue makes it easier to learn other languages. தாய்மொழி மற்ற மொழிகளை கற்றுக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது. மதர் டங் டெவலப்ஸ் அ சைல்ட்ஸ் பர்சனல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. மதர் டங்குன்றது சைல்ட்ஸோட பர்சனல், சோஷியல் ஐடென்டிட்டியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லிட்ரஸி ஸ்கில்ஸ், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கரிக்குலம். இதே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அப்படியே போகிறேன். Skills learnt in mother tongue do not have to be retaught. திருப்பி கற்றுக்க தர தேவையில்லை. பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பேரண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. லேர்னிங் த்ரூ மல்டிலிங்குவலிசம் என்ஜாய் அ ஹையர் சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ஏர்ன் ஹையர் earnings. இதே மல்டிலிங்குவலிசமும் மதர் டங் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மல்டிலிங்குவலிசமும் முக்கியம். ஏன்னா அதில் அவங்களுக்கு நல்ல ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய சமூக மற்றும் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்கும், ஸ்டேட்டஸ் நிறையா இருக்கும். சில்ட்ரன் லேர்னிங் இன் மதர் டங் என்ஜாய் ஸ்கூல். மதர் டங்கில் அதான் கொடுத்தா தமிழில் தானே பேசுவோம். எத்தனை ரூபா ஃபைனாக இருந்தால் கூட தெரியாமல் தமிழில் தான் பேசுவோம் இல்லையா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. மதர் டங்கை ரெகக்னைஸ் பண்ணாங்க. NCF 2005 எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 3 கிளாஸ் 3 ஆன்வர்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஓரலாவோ லிட்ரேட் எழுதுறதுக்கோ டெவலப்பிங் ஹையர் ஆர்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அட் த ப்ரைமரி ஸ்டேஜ். அதாவது கிளாஸ் 3 வரைக்குமே என்ன மொழியில் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மொழியில் கற்றுக் கொடுக்கலாம். இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ child's languages must be accepted on as they are with no attempt to correct them. அதனால் by class 4, if rich and interesting exposure is made available, the child themselves acquire and start a variety of rules. ஸோ கிளாஸ் 4 அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்ல எக்ஸ்போஷரோடு அவங்க நிறையா கற்றுக்கலாம் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸோட. இட் ஷுட் பி அக்செப்டட் தட் எரர்ஸ் ஆர் நெசசரி. மிஸ்டேக்குன்றது கண்டிப்பாக இருக்கும், எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். இதோட Unit 3 ஓவர்.